கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் புதிய மற்றும் முதல் பெண் மாவட்ட ஆட்சியராக பத்மஜா முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் 5வது மாவட்ட ஆட்சியராக பத்மஜா பொறுப்பேற்றுக் கொண்டார். இதன் மூலம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் முதல் பெண் மாவட்ட ஆட்சியர் என்ற பெருமையும் அவர் பெற்றுள்ளார். ஏற்கனவே இங்கு பணியாற்றி வந்த மாவட்ட ஆட்சியர் MS பிரசாந்த் நிதித்துறை இணை செயலாளராக பணியிடை மாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து புதிய ஆட்சியராக பத்மஜா நியமிக்கப்பட்டுள்ளார். அலுவலகம் வந்த புதிய மாவட்ட ஆட்சியருக்கு மாவட்ட வருவாய்த்துறை மற்றும் அரசு அலுவலர்கள், ஊழியர்கள் மலர்கொத்து கொடுத்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் மீது இனி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் அதிரடி உறுதியளித்துள்ளார். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பத்மஜா. நான் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாவட்டத்தின் ஓவரால் டெவலப்மெண்ட்காக இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷன் பண்ணி நிர்வாகம் நடத்தப்படும். ஸோ ஏதாவது சேலஞ்சஸ்ஸு, இஷ்யூஸு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கூடிய சீக்கிரம் நிவர்த்தி செய்து செயல்படுத்தப்படும். இது இல்லாமல் மக்களோட குறைகள் எல்லாமே உடனடியாக நிவர்த்தி செய்யப்படும். நீங்கள் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் உங்கள் சைடில் இருக்கிற மக்களோட குறைகள் ஏதாவது இருந்தால் ஃபீல்டில் அது என்னோட நாலேஜ்க்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அது சரி செய்யப்படும் உடனடியாக. ஸோ உங்களோட கோஆப்ரேஷனும் சப்போர்ட்டும் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அது ஏதாவது உங்கள் பார்வைக்கு வந்தால் நீங்கள் எந்த மாதிரி ஆக்ஷன் எடுப்பீங்க? ஜிடிபியில் வர பெட்டிஷன்ஸு நம்ம அந்த வாரத்துக்குள்ளே அது யார்கிட்ட இருந்து வந்திருக்கு, அது ரிப்பீட் பெட்டிஷன்ஸாக இல்லையான்னு பார்த்துட்டு அது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு டைம்லைன் கொடுத்து சரி செய்யப்படும். அதே போல் மண்டே பெட்டிஷன் அதிகாரி சில அதிகாரிகள் வர்றதுல ஒரு புகார் அதுக்கு தனியாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நாளையில இருந்து எல்லாரும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து கன்சர்ன் அஃபீஷியல்ஸ் கம்பல்சரியா பிரசன்ட் ஆகுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். தாசில்தார் ஆஃபீஸ்ல இருக்க ஓஏ அவங்க தான் வராங்க, தாசில்தார் வர மாட்டாங்க. மண்டே பெட்டிஷனா இருந்தாலும் சொல்லிதான், விவசாய குறைதீர்ப்பு கூட்டமாக இருந்தாலும் சொல்லிதான், எந்த இதுக்குமே அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வராமல் அந்த ஆஃபீஸ்ல இருக்க ஒரு ஓஏஓ யாராவது தான் வராங்க. அவங்களுக்கு இது கேட்குற கொஸ்டின்கான ஆன்சர் பண்ண தெரியல. அது திருப்பி அடுத்த மண்டே பெட்டிஷன்றாங்க. அப்புறம் அடுத்த மண்டே பெட்டிஷன் கேட்டால் அதே தான். இப்போ இது நம்மளோட கவர்னத்துக்கு கொண்டு வந்ததுனால இப்போ இது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கண்டிப்பாக ஃபாலோ செய்யப்படும். யார் வராங்கன்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே.